வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எந்த ஒரு பெய்டு டூல்ஸ் இல்லாமல் ஃப்ரீ டூல்ஸ் வச்சு வந்து எம்டிகே செட்லாம் வந்து எப்படி நம்ம அன்லாக் பண்ணுறது, ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஈவன் அன்லாக் டூலு, ஏஎம்டி இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா எம்டிகே வந்து பீரோ மோடில் ஃப்ளாஷிங் ஆகும். அந்த பீரோ மோடு டூல்ஸ், அந்த டூல்ஸ் எதுவும் வாங்காமையே வந்து நம்ம இவ்வளோ டூல்ஸ் நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து எம்ஆர்டி டூல் பற்றி பேசியிருந்தோம். இப்போது இது வந்து மேனுவலாக அது 1 இயர் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. அதில் ஓடாத மாடலு சில டூல்ஸும் மாடலும் இருக்குது. அது நம்ம இதில் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மேனுவலாக யூஸ் பண்ணுறது, இது வந்து அட்வான்ஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபைல்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுக்கு தேவையானது கிட்டு, லிப்யூஎஸ்பி, ஓப்பன் எஸ்எஸ்எல், யூஎஸ்பி டிபிகே, விஷுவல் ஸ்டுடியோ பில்ட் டூல்ஸு, பைத்தானு, அப்புறமா எம்டிகே டூல்ஸு, இது எல்லாமே வேணும். ப்ளஸ் வந்து நம்ம நாலேஜும் வேணும். இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மற்ற டூலில் வர எரர் எல்லாமே இதில் சால்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கற்றுனாவே வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு எம்டிகே பற்றி என்னென்ன டாபிக்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே. டூல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லிங்காக கொடுத்துட்றேன், ஒரு ஜிப் ஃபைலாக கொடுத்துட்றேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். யூஎஸ்பி டிவிக்கு மட்டும் உங்களுடைய ஆர்கிடெக்சர் 64 பிட்டா 32 பிட்டான்னு பார்த்து செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஎஸ்பி டிவிக்கு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்ச பிறகு உங்கள் சிஸ்டம் ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வந்து எனக்கு வந்து நான் இன்ஸ்டால் பண்ணல. திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். 1 டைம் தான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் சிஸ்டம் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? மற்றபடி இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரரும் வராது. இது கமேண்ட் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே வந்து பக்கா ஓகே ஆகும். கமேண்ட் மாதிரி கிடையாது, யூஐ இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த விஷுவல் C++ வந்து அந்த விண்டோஸ் 10 அப்புறமா வந்து அந்த VC 142 மேலே இருக்குது, 150 சம்திங் இருக்குது பார்த்தீங்களா? அது ரெண்டுமே வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது எதுக்குன்னா ஃப்ரேம் ஒர்க்கு தேவையான பில்ட் டூல்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும் அதில். ஓகேங்களா? இது இன்ஸ்டால் ஆகும், டைம் எடுக்கும். நான் மற்றதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு என்ன இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ரூல் ரன் ஆகாது. இது நீங்கள் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பக்காவாக ஓகே ஆகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணி நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுனால இதில் சேஃப்டி கிடையாது. பட் ஆனால் எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, இன்கேஸ் வந்து உங்களால் வந்து டூல் ரன் ஆகலை உங்கள் சிஸ்டமில், வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை உங்கள் பட்ஜெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மற்ற டூல்ஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் ரன் ஆகிறதுக்கு முடியல அப்படின்னாக்கா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த டூலை வச்சு தான் மற்ற டூல் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வான்ஸ் யூசர்ஸ் மட்டும்தான். பேசிக்ஸ் இருக்கிறவங்க, கமாண்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க இதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து கரெக்டாக ரன் பண்ண கற்றுனீங்கனாக்கா இதுவே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. நான் எதுவும் சொன்னது தான் டைப் பண்ணிட்டுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த எம்டிகே டூல்ஸ் வந்து இப்போது லிங்க் நான் கொடுக்குறேன், கிட்ட பேஜ் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணினாக்கா டேரெக்டாக அந்த மாதிரி வந்துடும். இல்லைனாக்கா அது சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து ஃபைல் இருக்காது, எல்லாமே கமெண்ட் மூலமாக டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ கிளிக் பண்ண உடனே கீழே போங்க. அதில் வந்து விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற கமெண்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி தான் இதெல்லாம் எல்லாம் தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம்ல. இப்போ அதனால் வந்து நீங்கள் இதை படிக்கணும் அவசியம் கிடையாது. அங்கே வந்து விண்டோஸ்க்கு ஒரு கமெண்ட் காப்பி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஞாபகமாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க பைத்தான். இது வந்து விண்டோஸு அந்த ஸ்டோரில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், பைத்தான் 3.1.3. ஏன்னா அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கமாண்ட் ரன் ஆகும். ஏன்னா இது எல்லாமே ஃபுல்லாக பைத்தான் கோட் பேஸ் பண்ணி ரன் ஆகுறது. ஓகேங்களா? பைத்தான் 3.1.3 நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இன்ஸ்டால்டு காட்டுது.
நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனாக்கா இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து எஸ்பின்னு ஒரு ஃபியூஸ் ஃபைல் கொடுத்துருப்பான். அது வந்து லேட்டஸ்ட் மாடலுக்கு ஃபியூஸ் இருக்கிற மாடலுக்கு இது தேவை. இது நீங்கள் அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். ஒரு EXE ஃபைல், சின்ன ஃபைல் தான், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரீபூட் கிட்ட கேன்சல் கொடுத்துருங்க, ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து வந்து நான் வந்து இந்த லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் 3 கமாண்ட் இருக்கும். 3த்துமே வந்து சிங்கிள் கிளிக்கில் காப்பி பண்ணுறாங்க. சைடில் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் காப்பின்னு வரும். அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே இந்த ஃபோல்டர் ஃபைலுக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபைல்லே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். MTK ஏதோ ஒரு நேமில், எனி நேம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, டூலு எந்த மாதிரி வேணுமோ அந்த நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ள கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்ரெடி பேக்ரவுண்டில் வந்து அந்த விஷுவல் C+ வந்து ரன் ஆகிட்டுருக்கு, விஷுவல் பில்ட் டூல்ஸ். ஓகேங்களா? அந்த பில்ட் டூல்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சப்போ தான் நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். பாருங்கள், மேலே அட்ரஸ் பாரில் CMD டைப் பண்ணுறேன். CMD டைப் பண்ணால் நம்ம கமாண்ட் ஓப்பன் ஆகும். இப்போ அது முடிஞ்ச உடனே நான் வந்து இங்கே ரைட் கிளிக் பண்ணோம். மவுஸில் ரைட் கிளிக் பண்ணாக்கா அந்த கமாண்டில் அந்த கமாண்ட் பார் பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த நம்ம காப்பி பண்ண கமாண்ட் வந்து பேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இது வரையும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன், முடிகிற வரைக்கும். இது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த இன்னொரு முறை எதுக்கும் அந்த லிங்க் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணுறோம். ரைட் கிளிக் பண்ணால் வரணும். அப்படி வரலன்னா நம்ம செக் பண்ணிக்கோங்க பக்காவாக இருக்கான்னு சொல்லிட்டு. அது வந்துச்சு. இப்போ வந்து அந்த கிட் ஃபைல் எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னா, அந்த ஃபைலில் நம்ம க்ளோன் பண்ணுறதுக்கு க்ளோடிங் ஆகிடுச்சு. அதே மாதிரி அது CDMTA கிளைன்னாக்கா அதுவே வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கும். என்ட்ரு ஆகிட்டு PIP3 ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபைலு இப்போ வந்து எனக்கு வந்து குயிக்காக முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கும் டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால எனக்கு வந்து எந்த எரரும் வரல, எந்த இதுவும் வரல. நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுங்கள், டேரெக்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக எந்த எரரும் வராது. ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அந்த கமாண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த டூல் ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? PIP3ன்றது பைத்தானுடைய ரெக்குயர்மெண்ட் ஃபைல் தான், பைத்தானுக்கு தேவையானது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு லாங்காக ஒரு ஃபோல்டரில் போய் போகிறீங்கனாக்கா அந்த லாங் ஃபோல்டரில் வந்து எந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது. அது மாதிரி கேப் எதாவது இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கமாண்ட்லாம் தேவைப்படுது. ஓகேங்களா? ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கன்ற மாதிரி தான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் அந்த டூல் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உள்ளே போயிட்டு அதில் MTK GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு ஓப்பன் பண்ணிட்டோம். எந்த எரர்லாம் பக்காவாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பேக்ரவுண்டில் கமாண்டில் ஓப்பன் ஆகும், சைடில் GUI ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு கமாண்டே ஓகேன்னா மேலே கமாண்ட் இருக்குது, MTK மட்டும் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இல்லை GUI தான் வேணும் அப்படின்னா நீங்கள் GUI கிளிக் பண்ணாலே கமாண்டும் ஓப்பன் ஆகும் ப்ளஸ் GUIயும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, டூல் ரன் ஆகுது. இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு MTK செட்டு, MediaTek போர்ட் ஒரு செட்டு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்.
அது பூட் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இதில் எம்டிகே செட்டில் வந்து 2 டிவைஸ் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து டிரேம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும், டிரேம் அக்செப்ட் பண்ணாது. டிரேம் ஃபோன் இருக்காது. ரெட்மி 9 ப்ரைம் இந்த மாதிரி மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிரேம் இருக்காது. ஏன்னா டம்ப் ஃப்ரம் டிரேம் அந்த ப்ரீலோடர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் மேனுவலாக வந்து அந்த மொபைலோட ஃப்ளாஷ் ஃபைலில் டெவலப் பண்ணி அதில் இருக்கிற ப்ரீலோடர் ஃபைலை நான் சொல்கிற லொக்கேஷனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அது பூட் ஆகும். இதே மாதிரி எந்த பெய்ட் டூலாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ப்ரீலோடர் சூஸ் பண்ண மட்டும் தான் ஓடும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அட்வான்ஸ் டூல் யூஸ் பண்ணவங்களுக்கு. பாருங்கள், பூட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து திரும்பவும் ரீகனெக்ட் கேட்குது. ஏன்னா ரீகனெக்ட் எதுக்கு கேட்குதுனாக்கா, ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரீலோடர் டம்ப் பண்ணோம், செகண்ட் டைம் தான் பூட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் ப்ரீலோடர் டம்ப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோம். செகண்ட் டைம் தான் வந்து அந்த ப்ரீலோடர் வச்சு பார்ட்டிஷன் டேபிள் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பூட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ திரும்பவும் நான் 3 கீஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். வால்யூம் அப்பு, டவுன், பவர். அப்போ தான் வந்து அந்த பூட் ரோம் மெத்தட் வந்து டிஸ்கண்டினியூ ஆகிட்டு திரும்ப ரீகனெக்ட் ஆகும். பாருங்கள், இப்போ லோடிங் ஆகிடுச்சு. ஜம்ப் 2000 வந்துச்சு. ஆனால் வந்து இங்கே பார்ட்டிஷன் எதுவும் ஷோ ஆகலை. ஏன்னா அந்த ப்ரீலோடர் வந்து டம்ப் ஆகலை அந்த மொபைல்லேருந்து. இப்போ டைரெக்டாக பூட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் கம்முன்னு முடிச்சுட்டு போயிட்டுருப்பேன். உங்களுக்கு டம்ப் ஆகாத டிவைஸ் கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு ஐடியா வரும். ஓகேங்களா? அதை நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ இந்த டம்ப் ஆல்ரெடி நான் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரீலோடர் ஃபைலு எல்லா மொபைலோட ஃப்ளாஷ் ஃபைலுமே இருக்கும் இந்த ப்ரீலோடர் ஃபைல். ஓகேங்களா? நான் அந்த டம்ப் ஃபைலை ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிறேன். எடுத்து எந்த ஃபோல்டரில் அந்த ப்ரீலோடர் ஃபைலில் நான் போடுறனோ அதில் நிறைய ப்ரீலோடர் ஃபைல் இருக்கும். நீங்கள் அதை மூவ் பண்ணி வேறு ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் எந்த ஃபோன் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோனோட ப்ரீலோடர் ஃபைல் மட்டும் அதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அதை டம்ப்பு டிரேம் பாஸ் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பூட் ஆகும். ஓகேங்களா? இப்போ ரெட்மி 9 ப்ரைம் எடுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. 9 ப்ரைம் பூட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ப்ரீலோடர் மட்டும் நீங்கள் எடுத்து இல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா பக்கா ரன் ஆகும். ஏன்னா சில மாடல் இந்த எஸ்பி ஃப்ளாஷ் டூலில் கூட ஓடாது. ஃப்ரீ டூல் தான் அதுவுமே. அதில் பைபாஸ் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பண்ணுவீங்க, அதுலேயே பூட் ஆகாது. ஏன்னா அதில் வந்து ப்ரீலோடர் ஃபைல் கொடுக்குற அது மாதிரி டம்ப் பாஸ் பண்ணுற மெத்தட் கிடையாது. இதில் வந்து அந்த இஷ்யூலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளே மேனுவலாக. பாருங்கள், இதில் வந்து அந்த லொக்கேஷனில் போய்ட்டு ப்ரீலோடருக்குள்ளே போய்ட்டு இத்தனை இருக்கும். அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ண மொபைல் எல்லாமே டம்ப் சேவ் ஆகிருக்கும். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணலாம். இல்லை இதில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்து வேறு ஒரு ஃபோல்டர் மூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மொபைல் எந்த மொபைல் தேவையோ அந்த மொபைலுக்கான டம்ப் ஃபைல் சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ப்ரீலோடர் ஃபைல் டம்ப் ஆகிற மாடலாக இருந்துச்சுனாக்கா நேராக உங்கள் வந்து டைரெக்டாக இங்கே சேவ் ஆகிடும், டைரெக்டாக பூட் ஆகிடும். எந்த ஒரு எரருமே காட்டாது. பூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அந்த பார்ட்டிஷனில் சூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பாருங்கள், அது எந்த ஃபைல்னு தெரில. அதனால் திரும்ப ரொம்ப பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை விட்டுட்டு மற்ற எல்லா ஃபைலுமே வேறு ஒரு ஃபோல்டரில் போட்டுட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து அந்த டோன் ஓகே காட்டுது. நம்ம என்ன பண்ணோம், 3 கீ அழுத்தி ரிமூவ் பண்ணுறோம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள், நன் வந்துச்சா? அப்படி வந்துச்சுன்னா இப்போ அச்சு தூக்கிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபோனை வந்து 3 கீ அழுத்தணும். அப்போ தான் வந்து அந்த பூட் லுக் ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆன பிறகு கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ டக்குன்னு ரீகனெக்ட் பண்ண சொல்லுது. இப்போ டம்ப் ஆகிருக்காது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீலோடர் நாங்கள் போட்டு வச்சதால் அதுதான் அஃபெக்ட் பண்ணிக்கிறதில்ல. இப்போ பாருங்கள், 3 கீ அழுத்துகிறோம். அழுத்தின உடனே நெக்ஸ்ட்டு டிரேம் பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆன உடனே நம்ம ஜியோயில் வந்து பார்ட்டிஷன் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், அந்த நம்ம சொன்ன மாதிரி மற்ற ஃபைல் எல்லாமே மூவ் பண்ணல. இப்போ மூவ் பாருங்கள், அந்த ஒரு ஃபைல் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஃபைல், ஏன்னா அது வந்து சர்ச் பண்ணும், ப்ரீலோட் சர்ச் பண்ணி மேட்ச் ஆகிறது எடுத்துக்கும். அப்படி எடுக்கலான்ற பட்சத்தில் இந்த மாதிரி தனியாக மூவ் பண்ணுறேங்க, அதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? மூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஒரு ஃபைல் மட்டும் ஸ்கிப் அங்கே இருக்கும். இப்போது அது என்ன பண்ணும், அந்த ஃபைல் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கும். மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நெக்ஸ்ட்டு அந்த ப்ரீலோடர் ஃபைலை வச்சு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி ஓப்பன் ஆகிடும் அந்த டூலில். ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரோ பண்ணணும் ப்ரோ, ஈஸியாக ஓகே ஆகிடுமே மற்ற டூலில் அப்படின்னாக்கா மற்ற டூல்லையுமே இருக்குது. நீங்கள் பே பண்ணாமல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. நம்ம டெக்னிக்கலாக போகிறப்போ இதெல்லாமே வந்து ஒரு பாருங்கள் பக்கா ஓப்பன் ஆகிடுச்சு. இதெல்லாமே வந்து ஒரு சால்வபிள் மெத்தட் தான்.
இதை நீங்கள் கற்றுக்கினா தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடலில் இருக்கிற டூல்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது இப்போ தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற லாக் கரெக்டாக நீங்கள் பார்த்தாலும் தெரியும். அந்த பேக்கப் ப்ரீலோடர் வந்து நான் கொடுத்த லொக்கேஷன் வந்துட்டு எடுத்துக்கின்னு டம்ப் பாஸ் பண்ணுது. எப்படின்னா அந்த டம்ப் வந்து எப்படின்னா ப்ரீலோடர் கிவன் பை டம்ப் டிரேம். ஃபோனுடைய ரேம்லேருந்து எடுத்துக்கிற அந்த ப்ரீலோடர் ஃபைல் இல்லை, அதனால் வந்து நான் கொடுக்குற மேனுவலாக ஒரு ப்ரீலோடர் செக் பண்ணிவிட்டு அது மேட்ச் ஆனால் மட்டும், மேட்ச் எப்படின்னா அந்த யூஎஃப்எஸ் ஐடி அதெல்லாம் வச்சு செக் பண்ணோம். அதெல்லாம் வச்சு செக் பண்ணி மேட்ச் ஆச்சுன்னா தான் ஓகே இது பக்கா மேட்ச் ஆகுதுன்ற பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அடுத்த ஆப்ரேஷன் பண்ண அலோவ் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே டன். இப்போ போய்ட்டு நம்ம ரீடோ ரைட்டோ எரேஸை பண்ணணும். எரேஸ் பண்ணும்போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பான பார்ட்டிஷன் எரேஸ் பண்ணிட்டாக்கா ஃபோன் எரேஸ் ஆகிடும். நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டிய பார்ட்டிஷன் மட்டும் எஃப்ஆர்பி, எம்டியூடிசி, அப்புறமா வந்து மெட்டாடேட்டா, யூசர் டேட்டா, இது 4 மட்டும்தான். அதில் ஏன்னா ஒன்று இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, 4மே இருந்தால் 4மே நீங்கள் எரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒர்க்கிங் ஃபோன்றதுனால நான் வந்து சில பார்ட்டிஷன் ரீட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? எரேஸ் பண்ண முடியாது, ரீட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன பார்ட்டிஷன் எரேஸ் பண்ணுமோ அதை நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டுறேன். அந்த பார்ட்டிஷன் ஞாபகம் வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லாக் எஃப்ஐபி ரிமூவ் ஆகிட்டு ஃபோன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் ரீட் மட்டும் பண்ணுறேன். ரீட் மட்டும் பண்ணிவிட்டு எப்படி பார்ட்டிஷன் பக்காவாக ஓடுதா செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு கமெண்ட்ஸில் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் அதுக்கான தீர்வு வந்து வேறு கிடைச்சாக்கா அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் இருக்கும், கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இல்லை டேரெக்டாக வந்து நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ரீட் கொடுக்குறேன். இதில் இருக்க எந்த ஆப்ரேஷனும் யூஸ் பண்ணலாம், ஆனால் எல்லாமே வந்து சேஃப்டி கிடையாது, நம்ம தெரிஞ்சு பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ எல்லாமே வந்து பண்ணிட்டோம். பாருங்கள், ரீடிங் ஆகுது பாருங்கள். என்னென்ன இப்போ 2 பார்ட்டிஷன் கொடுத்தேன். இப்போ எல்லா பார்ட்டிஷனுமே நீங்கள் கிளிக் பண்ணுறதா இருந்தாக்கா எல்லா பார்ட்டிஷனும் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீட் கொடுத்தா போதும். டக்குன்னு மொத்தமே ரீடிங் ஆகிடும். இந்த லொக்கேஷன் கேட்கும், நான் சும்மா அதே சேவ் கொடுக்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது பாருங்கள். ஓகே, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக் வீடியோஸ்க்கு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.